வணக்கம். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பொலிட்டியில் தமிழில் கண்டினியூ பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆர்டிகிள் 31 பார்த்தோம். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. நான் சொன்னேன் இது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் உங்கள் ஞாபகத்துக்கு இன்னொரு கேஸு சொன்னேன், வித்யாதேவி. அதில் சுப்ரீம் கோர்ட் ஜனவரி 2020 ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்து போயிடுச்சு, ஆனால் அது மனித உரிமையிலேருந்து போக கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வித்யாதேவி இந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுத்ததையும் நான் சொன்னேன். அது மனித உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் மேன்மேட், இதை நம்மளாக பார்த்துக்க செஞ்சுக்கிறது. மனிதன் பிறக்கிறப்பே இருக்கிற உரிமை, அது ஹியூமன் ரைட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நம்ம மீதி ஆர்டிக்கிள் என்னென்ன ஆர்டிக்கிள் இருக்குது, ஆர்டிக்கிள் 31 என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிக்கிள் 31 சொத்துரிமை எடுத்துட்டாங்க. ஆர்டிக்கிள் 31 டிலீட் பண்ணிவிட்டு அதை கான்ஸ்டியூஷன் ரைட்டாக பார்ட் 12 போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். 12வது பகுதியில் சாப்டர் 4 ஆர்டிக்கிள் 300A அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய வகையில் அதுக்கு உரிமை உண்டு, ஆனால் அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இந்த ஆர்டிக்கிள் 31 இல்லாமல் இன்னும் 2 ஆர்டிக்கிள், 2 ப்ரொவிஷன் இருக்குது சொத்துரிமைக்கு. 2 ப்ரொவிஷன் இருக்குது சொத்துரிமைக்கு இந்த பார்ட் 3 என்னது அப்படின்னா, ஒன்று எப்போ அரசு மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சிறுபான்மையோர் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்களை, அந்த ப்ராப்பர்ட்டியை, அந்த சொத்தை அரசு எப்போ பொது உடைமை ஆக்குதோ, எப்போ அந்த அரசு எப்போ அந்த சொத்தை எடுத்துக்குதோ, தன்னுரிமை ஆக்கிக்குதோ, அந்த டைமில் அந்த மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, சிறுபான்மையோர் நடத்தும் கல்விக்கூடங்களுக்கு அரசு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது நம்பர் 1. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆள் இண்டிவிஜுவல் பர்சனலாக கல்டிவேட், அவனாக நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனாக உழுதுட்டு அவனாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவருடைய அந்த நிலம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த சீலிங்க்கு உள்ளார இருக்குது. எவ்வளோக்கு இவ்வளோக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 16 ஏக்கரான்னு நினைக்கிறேன். அப்போ 16 ஏக்கராவுக்கு கீழே தான் இருக்குது. அவனே தனிப்பட்ட ஆளே அதை உழுது அதை இது யாருக்கும் மானியத்துக்கு கொடுக்கல, அவனே சாகுபடி செய்கிறான்னு சொன்னால் அவனுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்தால் கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஏன்? அது ஸ்டாச்சுட்டரி மினிமம், சட்டப்படியான மேல் வரம்பு, மேல் உச்ச வரம்புக்கு கீழே இருக்குது. அவனுடைய லைஃப்பை பாதிக்குது, அவனுடைய வாழ்க்கையை பாதிக்குது. அதனால் அரசு கண்டிப்பாக அவங்களுக்கு மானியம் கொடுக்கணும். இது ஆர்டிக்கிள் 31A இருக்குது. இது ஆர்டிக்கிள் 31A ஆட் பண்ணாங்க. நவ் த ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன், முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது எப்போ ஆட் பண்ணாங்க? 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. செகண்ட் ப்ரொவிஷன் எப்போ ஆட் பண்ணாங்க? அது ஆட் பண்ணினது 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் மைனாரிட்டி எஜுகேஷன், சிறுபான்மையோர் நடத்தும் கல்விக்கூடங்களுடைய சொத்தை கவர்மெண்ட் அரசு எடுத்துக்கிச்சுன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறத, மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணுங்கிறத எதில் ஆட் பண்ணாங்க? 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ரெண்டாவது தனிப்பட்ட நபர் ஒருத்தர் சாகுபடி செய்கிறப்ப அவருடைய நிலத்தை அரசு எடுத்தால் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிறது இப்போ ஆர்டிகிள் 31 இருக்கிறது. அப்போ தான் எப்போ ஆட் பண்ணாங்க? 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964. இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆர்டிகிள் 31 3 ஆர்டிகிள் இருக்குதுன்னு சொன்னேன். ஆர்டிகிள் 31A, 31B அண்ட் 31C 3 ஆர்டிகிள் இருக்குதுன்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகிள் 31A வாஸ் ஆடட் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஆர்டிகிள் 31A எப்போ ஆட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன், ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பு சட்டம், முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1951 தான் ஆர்டிகிள் 31A ஆட் பண்ணாங்க. விதியன் ஆர்டிகிள் 31A எப்போ ஆட் பண்ணாங்க?
ஃபஸ்ட்டு தட் இஸ் முதல் கான்ஸ்டிடியூஷனல் தட் இஸ் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1951 தான் அப்போ இது ஆட் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது ஆட் பண்ணுறப்போ பார்லமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட்டு. ஏன் எலெக்ஷன் நடந்தது 1952. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை அந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அடாப்ட் பண்ணி 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ண பிற்பாடு அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே பார்லமெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு. அப்போ இது யார் பாஸ் பண்ணால் ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வாஸ் பாஸ்டு பை ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட். அதுவரை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாக இருந்தது. அந்த 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ண பிற்பாடு அது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலிருந்து ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட்டாக மாறிடுச்சு. ஞாபகம் வச்சுங்க, அப்போ யார் அதில் இருந்தால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட், பண்டிட் நேரு பிரைம் மினிஸ்டர், சர்தார் பட்டேல் ஹோம் மினிஸ்டர், டாக்டர் அம்பேத்கர் லா மினிஸ்டர். இந்த 4 பேருமே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மெம்பராக இருந்திருக்காங்க. இந்த 4 பேருமே ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட்டில் இருக்காங்க. ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்கார், பண்டிட் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கார், சர்தார் பட்டேல் ஹோம் மினிஸ்டராக இருக்கார், டாக்டர் அம்பேத்கர் லா மினிஸ்டராக இருக்கார். இவங்க எல்லாம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தவங்க இப்போ ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட்டில் இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணினது தான் இது இந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று ரொம்ப அனதர் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணாங்க இல்லையா 1951, முதல் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1951 1951 வந்தப்போ ராஜ்யசபா கிடையாது. எப்படி ராஜ்யசபா எப்போ வந்துச்சு? ஆர்டிக்கிள் அதாவது 1952 தான் ராஜ்யசபா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. வெறும் ப்ரொவிஷ்னல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரொவிஷ்னல் பார்லமெண்ட்டாக தான் இருந்தது. அப்போது ராஜ்யசபா இல்லை. ராஜ்யசபா வந்தது 1952. அப்போது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பண்ணணும்னா, ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா லோக்சபாவும் பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்டை வெறும் பார்லமெண்ட்டு தான் பாஸ் பண்ணிச்சு. ஞாபகம் வச்சுங்க, ராஜ்யசபா இல்லை. ராஜ்யசபா இல்லாமல் ஃபஸ்ட்டு முதல் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் 1951 பாஸ் பண்ணாங்க. அப்போது என்ன ஆச்சு? எப்படி அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 392 ஆர்டிக்கிள் 392 ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தது அப்புறம் 1952 பல ப்ராப்ளம் இருக்கும். சிலதெல்லாம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 324 ஆர்டிக்கிள் 324 எலெக்ஷன் கமிஷன்லாம் அன்றைக்கே 26 ஜான்வரி 1950 அது வந்துடுச்சு. ஏன்னா எலெக்ஷன் வைக்கணும்ல, அதனால். அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர்ஸ் கொடுத்தாங்க. ஏதாவது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா நீ இந்த பவரை யூஸ் பண்ணி அந்த டிஃபிகல்ட்டியை ரிமூவ் பண்ணிவிடு, அந்த டிஃபிகல்ட்டியை தீர்த்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கிள் 392. அப்போ ஆர்டிக்கிள் 392 பண்ணிட்டு இவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட் அதை யூஸ் பண்ணி என்ன சொன்னார், ராஜ்யசபா இல்லைனாலும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்லமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு அத்தாரிட்டி கொடுத்துட்டார். இது என்ன ஆச்சுன்னா, சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ், ரொம்ப ஃபேமஸ் கேஸ், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஃபேமஸ் கேஸில் என்ன பண்ணாங்க, ஒரு சேலஞ்சர் சங்கரி பிரசாத் பீகார், ஸ்டேட் ஆஃப் பீகார், அவர் என்ன சொன்னார், எப்படிப்பா இதை நான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும்? இது எப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகிள் 368 படி லோக்சபாவும் ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணோம். நீங்கள் எங்கே பாஸ் பண்ணியிருக்கீங்க? ராஜ்யசபா தான் இல்லையே, வெறும் பார்லமெண்ட் தானே பாஸ் பண்ணியிருக்கு. ராஜ்யசபா பாஸ் பண்ணாத ஒன்றை நான் எப்படி அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக எடுத்துக்க முடியும்னு சேலஞ்ச் பண்ணார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஆர்டிகிள் 392 இதுக்காகத்தான் வச்சுருக்கு. அந்த ஆர்டிகிள் 392 உபயோகப்படுத்தி தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டிஃபிகல்ட்டியை ரிமூவ் பண்ணியிருக்காரு, அதனால் இது கரெக்டுன்ட்டாங்க. ஆச்சுங்களா? இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மற்ற ஆர்டிக்கிளை பார்க்குறோம். என்னென்னா, சுதந்திரம் அடைஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். 1947 நம்மளுடைய பாவர்ட்டி எவ்வளவு, நம்முடைய இல்லிட்ரஸி எவ்வளவு, நம்முடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் எத்தனை காலேஜஸ் இருந்தது,
எத்தனை ஹை ஸ்கூல்ஸ் இருந்தது, எத்தனை பெண்கள் படிப்பறிவு இருந்தது, எவ்வளவு நம்மளுடைய ஜிடிபி இருந்தது, இன்றைக்கி என்ன நிலமை. அப்போது இவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. இவ்வளோ என்னத்துக்கு அவ்வளோ தூரம் போகணும். 1991 நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கான பெட்ரோல் டீசல் வாங்க வேண்டிய அளவுக்கு தான் நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது. அவ்வளோ மோசமான நிலைமை. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது. நம்ம மற்ற ஐஎம்எஃப்க்கு கடன் கொடுத்துருக்கோம், வேர்ல்டு பேங்குக்கு கடன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன எப்படி வந்தது? இது கடின உழைப்பு, நல்ல திட்டங்கள் போட்டதுனால தான் இந்த இது வந்தது. அப்போ நீங்கள் நார்மல் ஹியூமன் டெண்டன்சி என்னென்னா, ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன்னொரு பக்கம் டைரக்டிவ் பிரின்சிபல், வழிமுறைகள், அரசுக்கான வழிமுறைகள் சொல்லிட்டு பார்ட் 4 இருக்குது. அப்போ அந்த பார்ட் 4 ஏழைங்களுக்காக செய்ய வேண்டிய காரியம் வந்தால் உடனே வசதி இருக்கிறவன் கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்க. உங்களுக்கு தெரியும், இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பண்டிட் நேரு, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், சர்தார் பட்டேல் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த 31A பண்ணாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 31A 5 இண்டஸ்ட்ரி. 5 இண்டஸ்ட்ரியில் அவங்க சட்டம் பண்ணினால் அந்த சட்டம் ஆர்டிகிள் 14 அல்லது ஆர்டிகிள் 19 அல்ல ஆர்டிகிள் 31 இந்த 3ல் எந்த ஆர்டிகிளை வயலேட் பண்ணாலும் பரவாயில்லை, அதை கோர்ட்டு சேலஞ்சு பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஆர்டிகிள் 31A ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, யாரை பாதுகாக்கிறதுக்கு 5 கேட்டகரியான சட்டம், 5 வகையான சட்டங்களை பாதுகாக்கிறதுக்கு. எதுக்கு, எந்த இதிலிருந்து நாளைக்கு கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம். எந்த ஆர்டிக்கிளுக்கு, ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஆர்டிகிள் 19 7 freedoms, freedom of speech and expression, freedom to assemble peacefully without arms, freedom to form union and association, freedom to assemble, freedom to move throughout the territory of India, freedom to settle and reside in any part of India, freedom to acquire, hold and dispose of property, freedom to undertake any business, trade in any part of India. In the 7 freedom. And Article 31, no person shall be deprived of his property except by a procedure established by law. இந்த 3 வயலேட் ஆனால் கூட பரவாயில்ல, இந்த 5 நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டான். ஆச்சுங்களா? என்ன அந்த 5 இண்டஸ்ட்ரி அது நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட்லி இது எதை ரிலேட் ஆனது தெரியுங்களா? அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ். என்ன ஃபஸ்ட்டு என்ன, அக்யூசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். ஐயா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, HMT ஆர் HTL. இந்த கம்பெனியில் 1000 ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவன் ப்ரைவேட்டில் இருக்குது, ப்ரைவேட்காரன் என்ன பண்ணுறான், மூடிட்டு போகிறேங்கிறான். மூடுனா என்ன ஆகும், 1000 தொழிலாளர்களுக்கு வேலை போயிடும். 1000 தொழிலாளர்னால் ஒரு ஃபேமிலிக்கு 5 பேர்னு வச்சுட்டா கூட 5000 பேர் கஷ்டப்படுவான். உடனே அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டுன்னா அக்யூசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். அதே மாதிரி ஜமீன்தாருங்க இருந்தாங்க, ஜாகிர்தார், இனாம்தார், மோஃபி, இவங்களுக்கெல்லாம் இருக்கிற நிலத்தை ஒருத்தங்கிட்ட 1000 ஏக்கராக இருக்கும், அதை கம்மி பண்ணி எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்குறது. அதே மாதிரி டேக்கிங் ஓவர் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பை த ஸ்டேட்டு அரசு மற்ற ப்ராப்பர்ட்டியை, மற்ற கார்பரேஷன்ஸை தனி உடைமையாக இருக்கிறத பொது உடைமையாக பண்ணுறது. அதே மாதிரி 2 கார்பரேஷனை ஒன்றா இணைக்கிறது. அதே மாதிரி டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், ஷேர் ஹோல்டர்ஸினுடைய ரைட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. அதே மாதிரி மைனிங் ரைட்ஸு, சுரங்க உரிமைகள் இருக்குது இல்லைங்களா, அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. இந்த 5ம் கவர்மெண்ட் சொல்லிச்சு, இதில் லா பண்ணுனா யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டு. இதை ஆர்டிகிள் 14 மீறினாலும் சரி, 19 மீறினாலும் சரி, ஆர்டிகிள் 31 ஆல்சோ மீறினாலும் சரி. இது அதே மாதிரி இதுக்கு மார்க்கெட் வேல்யூ காம்பன்சேஷன் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தனி ஆள், அந்த தனி ஆளுகிட்ட நிலம் இருந்து அந்த நிலம் உச்சவரம்பு சட்டத்துக்கு கீழே இருந்துச்சுனால் அவனுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒன்று ஆட் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுங்க, முக்கியமாக இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னா பிரசிடெண்ட்டினுடைய அனுமதி வேணும். பிரசிடெண்ட்டு அந்த சட்டத்தை இது பண்ணும். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.